வாவ், சான்ஸே இல்ல மதி. ரெண்டு கண்ணையும் பறிக்குது. இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க மதி. ஐ லவ் யூ மதி. இருக்காதா பெண்ணு பெண்ணு, சாரல் அடிக்காதா பெண்ணு பெண்ணு, தேகம் நனையாதா பெண்ணு பெண்ணு, தீயும் அணையாதா பெண்ணு பெண்ணு. கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளே. பறக்க பறக்க துடிக்குது, பழக பழக பிடிக்குது, பழைய ரணங்கள் மறக்கவே தன் தோகை வருடுதே. பறக்க பறக்க பழக பழக பழைய ரணங்கள் தன் தோகை வருடுதே. மேகம் இருக்காதா பெண்ணு பெண்ணு, சாரல் அடிக்காதா பெண்ணு பெண்ணு. ஹலோ, யார் பண்ணி இந்த நேரத்தில் இங்க என்ன பண்ற? அது வந்து இங்க இங்க இந்த வீட்ல ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேன். ஃபுட் டெலிவரி பண்ண வந்த மாதிரி தெரியலையே. கையில வேற ரோஸ் வச்சிருக்க. நீ ரொம்ப புத்தாலி கூர்க்காவா இருக்க. அது வந்து நான் கட்டிக்க போற பொண்ண ப்ரொபோஸ் பண்ண வந்திருக்கேன். உன்னை பார்க்கும்போது விவகார ஆள் மாதிரி தெரியுது. யாருக்கிட்ட கதை விடுற? நீ கட்டிக்க போற பொண்ணு கூப்பிடு, வருதா பார்க்கலாம். இப்ப கூப்பிட போறியா இல்லையா? இரியா, என்னோட வேல்யூ என்னன்னு நான் காட்டுறேன். மதி. யோ யோ, எல்லாரும் தூங்குறாங்க, எதுக்கே சத்தம் போடுற? போன் பண்ணு. போனு ஆஹா, நீ சரிப்பட்டு வரமாட்ட. இரு, போலீஸ் போன் பண்றேன். அங்க பாருங்க. எங்க போனா இவன்? மாயாஜாலக்காரனா இருக்கான். யோ, யாருங்க? நாளைக்கு ஆதியோட பர்த்டே. எப்பவும் அவனுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவேன். லாஸ்ட் இயர் ஹாஸ்பிட்டல்ல மிட்நைட் 12க்கு கேக் கட் பண்ணி பர்த்டேவை செம்மையா செலிப்ரேட் பண்ணோம். இந்த பர்த்டேக்கு என்ன பண்றது? ஆதியோட சேர்ந்து அவன் பர்த்டேவை கொண்டாட முடியாத போல இருக்கே. நாளைக்கு ஆதியோட பர்த்டே. லாஸ்ட் பர்த்டேவை ஹாஸ்பிட்டல்ல வச்சு கேக் எல்லாம் கட் பண்ணி கலக்கிட்டோம். ஆனா இந்த பர்த்டேக்கு அதெல்லாம் நடக்காது. ஏன்னா ஆதிக்கு அவங்க அம்மாவும் ஸ்வேதாவும் 2 பாடி கார்ட்ஸ் மாதிரி காவலுக்கு நிப்பாங்க. அதுல இருந்து எப்படி ஆதியால வர முடியும்? பாவம் மகள், அவள் லவரை நினைச்சு ரொம்ப உருகுவாளே. சரி, மதிக்கு ஃபோன் பண்ணி ஐடியா கேட்கலாம். ஹே மதி, உனக்கு 100 ஆயிடுச்சுடி. ஏன் கடைசி காலத்துல என்ன தண்ணிய விட்டுட்டு நடக்கணும்னு ஆசைப்படுறியா? அப்படியே உன்னை பார்க்கணும்னு ஆசை இருக்குதா?
சரி சரி, நான் 100 வயசுக்கு வாழணும்னு வாழ்த்துறது இருக்கட்டும். நாளைக்கு ஆதி வாழ்த்தி ஆகணும், ஞாபகம் இருக்குல்ல? ஆதி பர்த்டேவை நான் மறப்பனா? பர்த்டேக்கு என்ன பண்றதுன்னு ஐடியா கேட்க தான் நான் போன் எடுத்தேன். அதுக்குள்ள நீயே போன் பண்ணிட்ட. அதான பார்த்தேன். பெத்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியுதோ இல்லையோ, ஆனா இந்த லவ்வர்ஸுக்கு கண்டிப்பா லவ் பண்ற ஆளுங்களோட பர்த்டே தெரிஞ்சிருக்கும். சரி, என்ன பண்ணலாம்? நாளைக்கு ஈவினிங் ஆதி ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட் வைக்கலாமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மதி. லாஸ்ட் பர்த்டேக்கு ஹாஸ்பிடல்ல மிட்நைட் 12 o'clock கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். அது ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்குடி. அதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? அதெல்லாம் மறக்க முடியாத எவர் கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா மதி, இந்த பர்த்டேக்கும் அதே மாதிரி ஆதிய கூட்டிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசையா இருக்குடி. ஆனா என்ன பண்றது? ஆதி ஒரு பக்கம் இருக்கா, நாம ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கோம். அது எப்படி நடக்கும் மதி? ஏ மகள், இப்ப என்ன? இன்னைக்கு நைட் ஆதியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும், அவ்வளவுதானே? கொண்டாடிட்டா போச்சு. எப்படி மதி? நான் கூட பாட்டிக்கிட்ட ஏதாச்சும் சாக்கு சொல்லி வந்துருவேன். ஆனா உங்க அப்பா மொரட்ட சிங்கம் காவல மீறி நீ எப்படி வருவ? அதெல்லாம் ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்துட்டா போதும். மொரட்டு சிங்கம் கொரட்ட விட ஆரம்பிச்சிடும். நான் ஈஸியா வந்துருவேன். நிஜமாவா சொல்ற? எனக்காக இப்படி எல்லாம் செய்வியா நீ? ஆமா மகள், ஆதியும் நீயும் சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். அதெல்லாம் ஓகே மதி. நானும் நீயும் எப்படியாவது நைட்டு ஹாஸ்பிடல் போயிடலாம். ஆனா ஆதி எப்படி ஹாஸ்பிடலுக்கு வருவா? அதான் அந்த ஸ்வேதா ஹாஸ்பிடல்ல ஸ்பை வச்சிருக்காளே. அவள விடு மகள், அவளா ஒரு ஜுஜுப்பி. ஆமா, முதல்ல நாம ஹாஸ்பிடல்ல செலிப்ரேட் பண்ண போறோம்னு யாரு சொன்னா? பின்ன லாஸ்ட் டைம் ஹாஸ்பிடல்ல தானே செலிப்ரேட் பண்ணோம். அது போன வருஷம். நான் சொல்றது இந்த வருஷம். இந்த வருஷம் ஸ்பெஷலா பண்ண வேணாமா? அதனால நம்ம 2 பேரும் ஆதி வீட்டுக்கே போய் கேக் கட் பண்ணி அவன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறோம். இன்னைக்கு நைட்டு செம்ம த்ரில்லிங்கா இருக்க போகுது. ஐயோ, ஆதி வீட்டுக்கா? அது எப்படி முடியும் மதி? அந்த ஸ்வேதா அங்க இருக்காளே. அது மட்டும் இல்ல, அந்த வீட்ல எல்லாரும் இருப்பாங்க. அங்க வச்சு எப்படி கேக் கட் பண்ண முடியும்? பெரிய பிரச்சனை ஆயிடும் மதி.